அம்மா, என் கையினால பரம்பரையா வர இந்த வைரவால் பூஜையை பண்ண வச்சிருக்க. இந்த பூஜையில எந்த ஒரு தடையும் ஏற்படாம நீதான் பாத்துக்கணும். இந்த குடும்பத்துக்கு அவருக்கு எப்பவும் உன்னோட அருள் ஆசீர்வாதம் நிறைஞ்சு இருக்கணுமா? என்ன சஞ்சனா, கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நீ என்ன எனக்கு பேச வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிற? அப்படிலாம் இல்ல சந்தோஷ், இத்தனை பேர் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பேச போறோம்? அம்மா லக்ஷ்மி, நீங்க திரும்ப வீட்டுக்கு போகும்போது இந்த வைரவாளை நீங்க தான் எடுத்துட்டு போகணுமா? கடைசி நாள் பூஜைக்கு எடுத்துட்டு வந்து இத பூஜையில வச்சாதான் பூஜை பண்ணதுக்கான பலன் முழுமையா கிடைக்கும். பூஜைக்கு இந்த வாளை கொண்டு வராம போனாலோ இல்ல நீங்க இந்த பூஜையில கலந்துக்காம போனாலோ பூஜை முழுமை அடையாது. இந்த அம்பாலோட அனுகிரகம் கிடைக்காதுமா. அதனால நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கங்க. எந்த காரணத்தை கொண்டும் கடைசி நாள் பூஜைக்கு இந்த வைரவாளை கொண்டு வரதுக்கு மறந்துடாதீங்க. சரிங்க புரோஹிதரே. விவேக் என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறான்? நடந்த எல்லாத்துக்கும் சாரி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கானோ? ஒருவேளை அவன் சாரி சொன்னா நான் என்ன பண்ணணும்? அவன் என்ன சாரி சொன்னாலும் மன்னிக்கிற மாதிரி சின்ன தப்பா அவங்க குடும்பம் எங்களுக்கு செஞ்சிருக்கு. அவன் மன்னிக்க சொல்லி எவ்ளோ கேட்டாலும் நான் மட்டும் ஒரு படி கூட இறங்கி போகவே கூடாதா? ஒரு வார்த்தை கூட அவனுக்கு சாதகமா பேசிடக்கூடாது. தேங்க் காட், அட்லீஸ்ட் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாவது கொடுத்தாலே. இனிமே அவகிட்ட எந்த ஒரு சண்டையும் போடக்கூடாது. எங்க 2 பேருக்கும் நடுவுல இனிமே எந்த ஒரு புது பிரச்சனையும் உருவாக கூடாது. என் மனசுல என்ன இருக்குன்னு அவளுக்கு தெளிவா சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் என்கிட்ட என்ன பேச போறானோ என்னமோ, எனக்கு எல்லாம் புதுசா இருக்கு. அவன் எப்படி பேசினா நான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க வேண்டாம், வேற எங்கேயாவது போய் பேசலாம் வா. விவேக் என்ன இன்னும் ஆளே காணோம்? விவேக் பேசணும்னு நினைச்சது அந்த பொண்ணுகிட்டயா? தேவையில்லாம என்கிட்டதான் பேச நினைக்கிறான்னு ஏதேதோ கற்பனை பண்ணிட்டேன். அவங்கிட்ட எப்படி எல்லாம் பேசலன்னு பிராக்டிஸ் வேற பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஜானு, எல்லாரும் அங்க இருக்கும்போது நீ மட்டும் இங்க நிக்கிற? என்ன அவங்கள அப்படி பாத்துட்டு இருக்க? ஓ, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாதுல? விவேக் கல்யாணம் பண்ணிக்க போறது அந்த பொண்ணுதான். சைலஜா, நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காம போகுமோ? என் அம்மா வேற விடுவாங்களான்னு தெரியாது. நான் தான் இங்க வந்துட்டேன்ல, அதனால பேசினா என்ன? இந்த மாதிரி சில மனுஷங்களை விட்டு நம்ம விலகிதான் இருக்கணும். சில உறவுகளுக்கு அடிபணியாம போறதுதான் நல்லது.
சில ஆசைகள் நிறைவேறாதுன்னு நம்பிக்கை இல்லாம தான் நம்ம வாழணும். ஜானு இதை பார்த்தா என்ன நினைப்பாலோ என்னவோ. எனக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க முடியாம போயிடுச்சு. இவ என்னடானா எதோ பேசிட்டு இருக்கா. லக்ஷ்மின்ற புத்தகத்துல ஒவ்வொரு நாளும் இதான் கடைசி பேஜ்னு நினைக்கிறேன். ஆனா அந்த புத்தகத்துல புது புது பேஜஸ் உருவாகிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை கிழிச்சு எரியறது தவிர எனக்கு இப்ப வேற எந்த வழியும் இல்ல. இந்த அணையா விளக்கு ரொம்ப புனிதமானது, அதோட ரொம்ப சக்தி வாய்ந்தது. விஜயதசமி வரைக்கும் இந்த அணையா விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அணையக்கூடாது. லக்ஷ்மி, இந்த அணையா தீபம் தசமி வரைக்கும் அணையாம எரிஞ்சதுன்னா உங்க உறவு அற்புதமா இருக்கும்னு புரோகிதர் சொன்னார் இல்லையா? உங்க கல்யாண பந்தம் இதுக்கப்புறம் உடஞ்சு சுக்கு நூறாக போகுதுன்னு நீ தயாராரு. ஏன் சொல்றேன்னா இப்பவே இந்த அணையா தீபம் அணைஞ்சு போக போகுது. அந்த விளக்க அணைச்சாதான் உனக்கும் மித்ராக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சு போகும். உனக்கும் மித்ராவுக்கும் நிரந்தரமா ஒரு பிரிவு ஏற்படும். பைத்தியக்காரி, அந்த விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா எங்க உறவு அத்தை போறது இருக்கட்டும், நந்தன் குடும்பத்துக்கே அது ஒரு பெரிய அபசகுணமா மாறிடும். உண்மையிலேயே நீ அந்த குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிறவளா இருந்தா இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிருக்கவே மாட்ட. போனா போயிட்டு போது, அந்த குடும்பம் எப்படி போனா எனக்கு என்ன? எனக்கு மித்ரா மட்டும் கிடைச்சா போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுனா உன் நாக்க வெட்டிடுவ. நீ ஏன் விஷயத்துல தலையிட்டா கூட நான் உன்னை விட்டுருவேன். அவர் விஷயத்துல நீ தலையிட்டாலோ இல்ல நந்தன் குடும்பத்துக்கு உன்னால ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்தாலும் நான் கண்டிப்பா சும்மாவே இருக்க மாட்டேன்.